இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எவன்கார்ட் கப்பல் தொடர்பில் பாரிய ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று விசாரணை. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மத்திய அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடைமுறை தொடரும் என கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. எவன்கார்ட் கப்பலில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக குழு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணைக்கு போலீஸ் மாதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெஸ்லி டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஆணைக்குழுவின் விசாரணை குழு எவன்கார்ட் கப்பலுக்கு இன்று செல்லவுள்ளது. கப்பலில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை இந்த குழுவினர் கணக்கிட உள்ளதாகவும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கன்னட கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா இதனை கூறியதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தம் காரணமாகவே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் மத்திய அரசாங்கம் கரிசனை செலுத்தவில்லை என தெரிவித்துள்ள டி ராஜா தமிழக அரசாங்கம் நிறைவேற்றும் தீர்மானங்களையும் மதிப்பதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்று விடுவிக்கப்படவுள்ள 86 மீனவர்களுடன் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 34 மீனவர்களையும் விடுவிப்பதற்கு தலையீடு செய்யுமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமது வேண்டுகோளுக்கு அமைய இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடி 86 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் 7 படகுகளில் 34 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 46 படகுகளையும் மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஜெயலலிதா ஜெயராம் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்துமாறு வடபகுதி மீனவர்கள் தம்மிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இணைவதற்கும் வடபகுதி மீனவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அனாவசிய மோதல்கள் ஏற்படலாம் என்பதால் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் வடபகுதி மீனவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை என அவர் கூறியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் அது குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடரும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடை தர்மாசோக கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்த மருத்துவ முகாம் நேற்று கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் சிரேஷ்ட உபதலைவரான தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வின் போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையாளரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் வினவினார். தேர்தல் தொடர்பில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பாக அரசாங்கம் எம்மிடம் இதுவரையில் எதுவும் அறிவிக்கவில்லை. அவ்வாறான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரையில் இல்லை. உத்தியோகபூர்வ அறிவித்தல் கிடைக்கும் வரை தேர்தல் தொடர்பில் என்னால் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது. எல்லை நிர்ணயம் தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாகவா
அதனை கூற முடியாது. இந்த தேர்தல் முறையில் கொண்டுவர வேண்டுமாக இருந்தால் அதனை பாராளுமன்றமே செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையாளரோ அல்லது ஆணைக்குழுவோ உரிய அதிகாரியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாராளுமன்றத்தை தவிர வேறு எவராலும் தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டுவர முடியாது. தற்போது காணப்படும் தேர்தல் முறையில் பிரச்சினை காணப்படுமாக இருந்தால் அதில் மாற்றம் கொண்டுவர வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க முடியும். அதுதான் தற்போது நடைபெறப் போகின்றது. அவர்கள் தெரிவிக்கும் முறையில் நாங்கள் தேர்தலை நடத்துவோம். புதிய தேர்தல் முறைமையின் கீழ் எல்லை நிர்ணயத்தில் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்ட குழு முதற் தடவையாக இன்று கூட உள்ளதாக அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் எல்லை நிர்ணயம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தேர்தல் முறைமைக்கான எல்லை நிர்ணயத்தில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட எல்லை நிர்ணயம் தொடர்பிலான அறிக்கை ஜனாதிபதியிடம் அண்மையில் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கராட்டி வீரர் வசந்த சொய்சாவின் கொலையை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் சிலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று கைது செய்யப்பட்ட மேலும் 6 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். குறித்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 14 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் முன்னாள் ராணுவ வீரர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறின் காரணமாக நாட்டின் கிழக்கு அரைப்பகுதியில் தற்பொழுது நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் காணப்படும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இலங்கையின் மகளிர் கிரிக்கெட் அணி கிரிக்கெட் விஜயை மேற்கொண்டு நேற்று நியூசிலாந்து பயணமானது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் 20-20 போட்டிகளில் இலங்கை மகளிர் அணி பங்கேற்கின்றது. 8 அணிகள் பங்கு பெற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் கிண்ண தொடரில் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் பங்கு பெற்றும் போட்டி நியூசிலாந்தில் நடைபெறவுள்ளது. 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20-20 போட்டிகள் 3 இந்த தொடரில் நடைபெறவுள்ளன. இலங்கை அணியின் தலைவராக சசிகலா ஸ்ரீவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் கிண்ண தொடரில் தென்னாப்பிரிக்க, பாகிஸ்தான் மற்றும் மேற்கின் தீவுகள் அணிகளை இலங்கை அணி எதிர்த்தாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 9 போட்டிகளில் பங்கு பற்றிய இலங்கை அணி 2 போட்டிகளில் மாத்திரம் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இலங்கை அணி 7ஆம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டி எதிர்வரும் 3ஆம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.